சார் நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியாதா? A few moments later. அவ்வளோ பறவைங்க அவுல்ல இருந்து நீ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கும் எங்கேயாவது. மொத்தம் எத்தனை பறவை அந்த ப்ரீட் நேம்ஸ் தான் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு புறா, குருவி. சார் நானும் இப்போ கொஞ்சம் பார்த்து ஃபோட்டோகிராஃபராக மாறலாம்னு நினைக்கிறேன் சார். ஏரியாவில் இருக்க நாய், பூனை, செடி இதெல்லாம் அதில் போட்டு போஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல. மொட்டை மாடியில் புறாலாம் வரும், அதெல்லாம் எடுக்கிறேன். அதே எடுத்து ஒன்று அனுப்புகிறேன். நம்ம வந்து ஒரு பேஜில் கொலாப் அறையில பாத்தியா? வாவுடா, நீ ஏதோ சொல்ற வா பியூட்டிஃபுல் பிளேஸ்னு. ஓ அப்படிதான் பியூட்டிஃபுல்லா இருக்க போலன்னு இருக்கேன். ஹெரானா போதை பொருள் தான்டா. மூங்கில்ல பாம்பு இருக்குமா? இருக்கும். நான் ஒரு மிகப்பெரிய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் கூட போய் மாட்டிருக்கேன். பாம்புக்கு புழுவுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. என்ன கேட்காது கேட்காது. இட்ஸ் வெரி டேஞ்சர் கை. சவுண்டை வச்சு என்ன பறவைன்னு கண்டுபிடிக்கிற அளவு இருக்கும். நான் வர செருப்பு போட்டு வந்துருக்கேன்டா. இங்கே உள்ள போய் பார்க்கலான்னு வரேன். நீ பாட்டு ஷூ போட்டுட்டு கையில் வந்து சேஃப்டியா ராட்ல எடுத்துட்டு வருவேன். மூங்கில்ல வர பாம்பு இருக்குங்கிற, நான் எப்படி கீழே இறங்குவேன்? சூப்பரா இருக்குன்னு சொல்ற இடத்துல இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நேச்சர் ரசிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு ஞாபகம் இருக்கா? ஒரு 4 years முன்னாடி நினைக்கிறேன். நீ வந்து போட்டோகிராஃபில இருந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year மேல போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நீ போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கூட்டு போடான்னு சொல்லிட்டு ஒருத்த நான் கேட்டேன். நீ வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து போலான்னு சொல்லிட்டு நீ வந்து கூட்டு போன ஒரு பிளேஸ். அந்த இடம் பேர் என்ன? குமிழி. குமிழிக்கு போனோமா? ஆனா அந்த இடம் பேர்லாம் போடக்கூடாதுடா. பேர் போடணும். சும்மா சொல்றேன். ஒரு இடம் குமிழினா வந்து கேரளால கூட இருக்குடா. இங்க யாருக்கு குமிழின்னு தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் ஒரு போட்டோ. அந்த காட்டுக்குள்ள நீ எடுத்து கொடுத்த ஒரு போஸ்ட். அது எப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் அவ்வளவா போனதே கிடையாது. வீட்டுல விட மாட்டேன். அப்பதான் போனப்பதான் நீ சொன்ன இங்க பாம்பு வரும். நம்ம ஒரு இடமா நான் பாட்டு ஜாலியா வந்து சுத்திக்கிட்டு செருப்பு மட்டும் போட்டுட்டு நான் வந்தேன். நீ எதுக்குடா ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு ராடெல்லாம் கையில எடுத்துட்டு வரேன்னு அவட்ட கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன? இந்த இடத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு நான் படுத்துட்டுலாம் போட்டோ எடுப்பேன்டா அப்படின்னு சொன்னேன். என்னடா அவன் அப்படின்னு. சரி அப்ப பூச்சி இதெல்லாம் வருமானு கேட்டதுக்கு வந்து என்ன சொன்ன நீ? அதெல்லாம் வரும்டா, நம்ம மேல ஏறி கூட போகும் அப்படின்னு. அதுக்குதான் சேஃப்டியா வந்து ஷூவு, இந்த ராடு இதெல்லாம் இருக்கு. நான் பயந்த ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அந்த டைம். அப்ப இருந்து சும்மா இப்ப ஒரு இலை அசைஞ்சா கூட பாம்போன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மறக்கவே முடியாது. இப்போ திரும்ப ஒரு 3 years கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த மெமரியை வந்து ஒரு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் வந்து கிராக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் ரசிச்சுட்டு இருக்கேன். தெரியல, கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏய் என்ன நீ பாட்டுக்கு உள்ள போற? எனக்கு நீச்சல் தெரியாது. இந்த பொந்துல இருந்து ஏதாவது வந்துட போறா. வெரி டேஞ்சரஸ் கை. எங்கேயாவது பொந்து ஏதாவது கிடைச்சா போய் பெட்டி பார்க்கணுங்கிறான் அவன். எனக்கு இந்த பூச்சி இதெல்லாம் கூட பயம் இல்லடா. நீ ஒரு உசுங்கிற பத்தியா நினைச்சா தான் பயமா இருக்கு. கேக்குதா? சவுண்ட் கேட்டாலே பயப்பட மாட்டாங்களா? ஆணி இருக்குல்ல, அரைஞ்சு வச்சிருப்பான், அடிச்சு வச்சிருப்பாங்க. பூதம் அதான் இருக்காதா? நான் இன்னும் நிறைய பார்க்கணும்னு இருக்கேன்டா லைஃப்ல. இப்பதான் பல அடிகள் வாங்கிட்டு திரும்ப வாழ்க்கைய முன்னேற பாதைகளை போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு 5:30 மணிக்கு வரணும்னா நம்ம ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி வரணும்ல. இடம் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொன்ன இடத்த நான் காட்டுறேன். ஓனா காட்டுற வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓனா மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். இந்த இடத்துல பார்க்குறப்போ அப்படிதான் இருக்கு. ஆனால் இன்னும் இந்த இடத்த உள்ள போனீங்கன்னா ஒரு கிரவுண்டு மாதிரி வச்சு கிரிக்கெட்லாம் ஆடுறாங்க. இந்த பிளேஸை நான் ரிவீல் பண்ணல. ஏதோ புல்லுங்கிற சன்பேர்டுங்கிற எனக்கு அக்கா குருவி குயில் பட் லேர்ன் பண்ணிக்கிறேன் கைஸ். நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கார் வந்தா பார்த்துதான் இன்னொரு பிளேஸ் இருக்கடா. ரோடு கண்டு
சாரி. டயர்ல மட்டும் மண்ணு இல்ல, என்னோட செருப்புலாம் மண்ணு. நமக்கு தெரியாம கால் புதருக்குலாம் காலை விட்டுறோம். சென்னைக்குள்ள இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்க பார்த்து, ஏன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு கிடைச்சனால ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எப்படி திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் இந்த ஏரியாவில், நம்ம இந்த ஏரியாக்குள்ளேயே போயிட்டு ஒவ்வொரு தெருவாக கண்டுபிடிக்கிறது. 6:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வண்டி எடுத்துப்போம். பெட்ரோல் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு போட்டு வச்சுப்போம். அப்போலாம் வந்து பெட்ரோல் விலை கம்மி தான். அந்த வாரத்துக்கு ஃபுல்லாகவே சுற்றலாம். வெஸ்ட்மா எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் போவோம். அப்போ வந்து போக்கிமான் கோ கேம் வந்து ஃபேமஸ். போக்கிமான் கோ வந்து அந்த பால் பிடிக்கிறதுக்காக வண்டியில் சுற்றிக்கிட்டே இருப்போம் பெட்ரோலை போட்டுட்டு. இப்படிதான் நாங்கள் டெய்லியும் அந்த டைம் பண்ணிட்டு இருப்போம். அப்போதான் எனக்கு தெரியும் இவ்வளோ இடம் இருக்கா நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்போம். தெரியுமா இருக்கு சார், இந்த படம்லாம் எடுக்கிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு இடமா போவாங்க. பார்த்துக்கலாம் இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிப்போம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நீ ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் கூட வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து எதுக்குன்னு நினைக்கிறேன், நீ அந்த லொக்கேஷன்லாம் நீ திரும்ப வரும்போது மறந்துட்டேன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து நீ அதை வந்து பார்த்துக்கலாம். சரண், நீ தானே படித்த சிவில் ஞாபகம் இருக்கா? இது மாதிரி தானே எது மெக்கானிக்கல். ஓ சரி சரி ஏதோ நம்ம பார்த்த பிளேஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ரிசர்வ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட். சரி, ஓகே. நானும் இதை ரிவீல் பண்ண மாட்டேன், நீங்களாம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்க போகும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சும்மா ஒரு வாட்டி ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க போவீங்களா? அங்கங்கே பின் பாயிண்ட் தெரியாதுன்னா அப்படிதான் போகணும். இந்த மாதிரி போய் எல்லாம் பண்ணுறோன்னா ஆனால் அடுத்த வாட்டி எப்படிலாம் சேஃப்டியாக வரணுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லிட்டு, நான் வந்து கிராக்ஸு இல்லை பிஞ்சு போன செருப்பு இப்படி தான் போட்டு வரேன். நான் அடுத்த வாட்டி வந்து ஷூ போட்டுட்டு என்னென்னலாம் சேஃப்டி மெஷர், ஏன்னா நீ கூட்டு போகிற இடம் வந்து ரொம்ப டேஞ்சர் இடமா இருக்கு. அதனால நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் சிவா.